கதிரவன் ஒளியில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் சிறு பையன் ஆரவ். ஆனால் அவர்களை யாரும் பார்க்காத சிறிய வெளிப்படாத வில்லன் ஒருவன். அதுதான் ஸ்ட்ரிப்டோ என்ற பாக்டீரியா. ஒரு குழந்தை இரும்போது அந்த இருமல் துளிகளில் ஸ்ட்ரிப்டோ சறுக்கிக் கொண்டு பறக்கிறான். காற்றில் பறக்கும் நுண்ணுயிர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜினஸ். தொண்டை, டான்சில், விளையாட்டுப் பொருட்களில் மறைந்து வாய்க்குள் நுழைகிறது. காற்றில் ஸ்ட்ரெப்டோ பயணம். வானில் மெதுவாக மிதக்கும் தண்ணீர் துளிகளுக்குள் ஸ்ட்ரெப்டோ சிரித்தபடி பயணம் செய்கிறான். அவன் ஒரு புதிய தொண்டைக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசையில் நிற்கிறான். அவன் நோக்கம் ஆரவ். பொருட்களின் மேல் பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோ மேசை, பென்சில், தண்ணீர் பாட்டில் மீது இறங்கி ஒளிந்து கொள்கிறான். ஆரவ் அந்த பொருட்களை தொடும்போது ஸ்ட்ரெப்டோ அவன் கைக்கு, பிறகு முகத்துக்கு மெதுவாக நகர்கிறான். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதில் அவன் பெருமிதம் கொள்கிறான். ஆரவின் தொண்டைக்குள் நுழைவு. ஒரு கணத்தில் ஸ்ட்ரெப்டோ ஆரவின் வாய் மூலம் உள்ளே சென்று வெப்பமான தொண்டை சுவற்றில் ஒட்டிக்கொள்கிறான். அவன் தன் நச்சுக்களை வெளியேற்றி தொண்டையில் எரிச்சலை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஆரவின் முகத்தில் வலியின் சுருக்கம் தெரிகிறது. ஆரவின் உடன் அதனை எதிர்க்க ஒய்டி என்ற வெள்ளை இரத்த அணுக்கள் வரிசையாகிறார்கள். அவர்கள் கவசமும் ஒளிக்கற்றைகளும் கொண்டு ஸ்ட்ரெப்டோவை தடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஸ்ட்ரெப்டோ வேகமாக பெருகி அவர்களை பலவீனப்படுத்துகிறான். ஆரவின் குரல் கசப்பு அதிகரிக்கிறது. ஆரவ் உடம்பு சரியில்லை, கூடத்தில் உட்கார்கிறான். தொண்டை வலி, சிறு காய்ச்சல் அவனை கஷ்டப்படுத்துகிறது. அவன் தொண்டைக்குள் உள்ள ஸ்ட்ரெப்டோ இன்னும் ஆட்டம் காட்டுகிறான். ஒய்டி வீரர்கள் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் மீராவின் விளக்கம். டாக்டர் மீரா கூறுகிறார், ஆரவ், உன் தொண்டையில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜினஸ் என்ற பாக்டீரியா தொந்தரவு செய்கிறது. அதை நிறுத்திக்கொள்ள சரியான ஆன்டிபயாட்டிக் மருந்து தேவை. அவள் டேப்லெட்டில் அந்த பாக்டீரியா எப்படி தொண்டையை தாக்குகிறது என்று காட்டுகிறார். ஆன்டிபயாட்டிக் தாக்குதல். மருந்து உடலில் கலந்தவுடன் அது நீல ஒளியாக தொண்டைக்குள் பாய்கிறது. ஸ்ட்ரெப்டோ சிரத்தை இழந்து சிதறி காணப்படுகிறான். ஒய்டி வீரர்கள் மீண்டும் வலுவடைந்து ஒளிர்கிறார்கள். பாக்டீரியா மெதுவாக நொறுங்கி மறைந்து போகிறது. ஆரவின் குணமடைவு. சில நாட்களில் ஆரவின் வலி ஓய்கிறது. அவன் மீண்டும் சிரித்தபடி பள்ளிக்குச் செல்கிறான். உள்ளே ஒய்டி வீரர்கள் பெருமையாக நிற்கிறார்கள். ஸ்ட்ரெப்டோவின் இறுதி நிழலும் அகன்றுவிட்டது. நம்மை காக்கும் பழக்கங்கள். டாக்டர் மீனா கூறுகிறார், ஆரவ், கைகளை அடிக்கடி கழுவு. இருமும்போது வாயை மூடு. உளவு, பாட்டில், பொருட்களை ஷேர் செய்யாதே. இப்படி செய்தால் ஸ்ட்ரெப்டோ மீண்டும் உன்னை தொட முடியாது. ஆரவ் தலையசைத்தபடி சிரிக்கிறான். ஆரோக்கியமான வாழ்க்கை அவன் புதிய சக்தி.